இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிழக்கு டெல்லியை சேர்ந்த 40 வயது சுரேஷ்குமார் என்பவர் தன்னுடைய 13 வயது மகள் காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்தார். இதனை அடுத்து சிறுமி கடத்தப்பட்டதாக புகாரை பதிவு செய்து சிறுமியை போலீசார் தேடி வந்தனர். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஒரு நாள் சிறுமியின் உடலை அவருடைய தந்தை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஜியாபாத்தின் டுரோனிகா சிட்டியின் லோனி பகுதி கழிவுநீர் கால்வாயில் இருந்து எடுத்தனர். இந்த விஷயத்தை போலீசாருக்கு தெரிவித்துவிட்டு அடக்கம் செய்வதற்காக சிறுமியின் உடலுக்கு சடங்குகள் செய்தனர். ஆனால் போலீசாரின் சந்தேகத்தின் பேரில் வீட்டில் இருப்பவரை ஒவ்வொருவராக விசாரணை நடத்தி வந்தனர். இதனை அடுத்து அந்த சிறுமியின் தந்தையை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். தொடர்ந்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் தன்னுடைய மகளை தானே கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இது பற்றிய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியை அவருடைய தந்தை சுரேஷ்குமார் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த 2 நாளைக்கு முன்பு தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் பின்னால் அமர வைத்து அழைத்து சென்றுள்ளார். இது அந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. அப்போது அவர் ஹெல்மெட் அணிந்து சென்றார். சிசிடிவியில் பதிவாகியுள்ள ஹெல்மெட் அவருடைய வீட்டில் உள்ள ஹெல்மெட்டுடன் ஒத்துப்போனது. எனவே சிறுமிக்கு அவரது குடும்பத்தார் சடங்குகள் செய்யும் வரை காத்திருந்து அதன் பின் கடந்த சனிக்கிழமை அன்று குமாரை கைது செய்தோம் என்று போலீசார் தெரிவித்தார்கள். விசாரணையில் அவரது தந்தை சொல்வது என்னவென்றால், கடந்த ஓராண்டுக்கு முன்பு பக்கத்தில் மொபைல் கடை வைத்திருக்கும் ஒருவருடன் என்னுடைய மகளை நான் பார்த்தேன். அதனை கண்டித்ததோடு அந்த நபரை மேற்கொண்டு பார்க்க செல்லக்கூடாது என எச்சரித்தேன். ஆனால் பல முறை எச்சரித்தும் என்னுடைய மகள் அந்த நபரை சந்தித்து வந்துள்ளார். எனவே அந்த நபருக்கு தகுந்த பாடம் கற்பிக்க எண்ணினேன். இதற்காக கடந்த வியாழன் அன்று கடைக்கு சென்று இனிப்பு வாங்கி வருவதாக கூறிவிட்டு சிறுமி வெளியில் சென்றுள்ளார். ஆனால் அந்த நபரை தான் பார்க்க செல்கிறார் என்று சந்தேகமடைந்த நான் கையில் கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு மகளை பின்தொடர்ந்து சென்றேன். அப்போது என்னுடைய மகள் அந்த நபரிடம் சென்று பேசுவதை நான் பார்த்தேன். அப்போது நான் வருவதை தெரிந்து கொண்ட அந்த நபர் அங்கிருந்து தப்பித்து வேகமாக ஓடிவிட்டார். அதன் பிறகு என்னுடைய மகளை என்னுடைய பைக்கின் பின்னால் அமர வைத்துக்கொண்டு டுரோனிகா சிட்டி பகுதியின் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அழைத்து சென்றேன். அங்கு என்னுடைய மகளை அழைத்து சென்று கழுத்தை கத்தியால் பலமுறை அறுத்து கொடூரமாக கொலை செய்தேன். அதோடு மகளின் முகத்திலும் கடுமையாக தாக்கினேன். அதன் பிறகு மகளின் உடலை வீசிவிட்டு இரத்தக்கரை படிந்த தன்னுடைய உடை மற்றும் கத்தியையும் அங்குள்ள கழிவுநீர் கால்வாயில் இருந்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்துவிட்டேன். என்னுடைய மகள் இந்த பையனோடு மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் மேலும் சில பையன்களோடும் பேசிக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டும் திரிந்து கொண்டு இருந்தார். எவ்வளவு சொல்லியும் மகள் திருந்தாததால், இந்த வயதில் உனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று நான் எவ்வளவோ முறை எடுத்து சொல்லியும் மகள் திருந்தாததால் இவ்வாறு நான் அவரை கொலை செய்து விட்டேன் என்று அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி